இந்த சிக்கன் மலாய் ஷீக் கபாப் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு வந்துட்டு ராகுல் பண்ண அலம்பல் இருக்கே, சரி வீட்லேயே ட்ரை பண்ணியிருந்தேன். இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா ரெசிபின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ரெசிபியை பின் பண்ணி வைக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு பெரிய ரெசிபி, அதனால தான். கடாயில் எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகா, கேஷ்யூ, அப்புறம் ஆனியன் போட்டு நல்லா வதக்கிட்டு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து தட்டில் வச்சு ஆற வச்சுட்டேன். நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்ச சிக்கனை எடுத்து அரைச்சிட்டு அது கூட பிரெட் க்ரம்ஸ், கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஷீக் கபாப் ஷேப்பில் பண்ணிவிட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் அந்த மலாய் மட்டும் பண்ணி நம்ம கிரேவி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு மேலே எண்ணெய் நிறைய மிதக்கணும்னு நினச்சிங்கன்னா நிறைய ஊற்றிக்கலாம், இல்லைனா கம்மியாக கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு, நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, இது கூட தேவையான மசாலாலாம் போட்டு நல்லா அது ஒரு நல்ல ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு கப் தயிர் எடுத்து ஊற்றி, அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மேலே கசூரி மேத்தி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம செஞ்சு வச்ச ஷீக் கபாபையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு சூப்பரான மலாய் ஷீக் கபாப் ரெடி ஆகிடும். இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.